Yogambal slip Sambar Podi, Rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னியோட தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பூந்தி லட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முன்னாடி கூட போட்டிருக்கோம். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் லட்டு தான். இந்த லட்டு பாகு போட்டு கொஞ்சம் நீர் தெரிஞ்சதுன்னா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு நீங்கள் அதை கெட்டியாக பிடிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப பொறன்னு போயிடுது அப்படின்னா 2 கை தண்ணி தெளித்து இன்னும் 2 தடவை பரட்டிட்டு அழகாக பிடிச்சிடலாம். லட்டு வந்துடும். லட்டு மாதிரி ஈஸியஸ்ட்டு ஸ்வீட்டே கிடையாது. இது நிறைய பேர் கஷ்டம் டாஸ்க்குன்னு நினச்சிட்டுருக்கா. லட்டு தான் ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஜாப். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். கடலை மாவு 1 கப்பு. இதுக்கு அதாவது லட்டுக்கு பண்ணுறதே அரிசி மாவு ஜாஸ்தி வேணும்னு அவசியம் இல்லை. காரா பூந்தி பண்ணுறேன்னா தான் அரிசி மாவு ஜாஸ்தி போடணும். ஜஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் கலர் பொடி போடுறேன்றவா போட்டுக்கோங்க. நான் கலர் பொடி போட மாட்டேன். நான் மஞ்சப்பொடி தான் போட்டு லட்டு இது பண்ணுவேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இந்த 1 கப்புக்கு எவ்வளோ மாமி வரும் லட்டு அப்படின்னு சொல்லி கேட்பேன். 1 கப்புக்கு ஈஸியாக ஒரு 15 லட்டு மீடியம் சைஸில் வரும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இது போகிறோம். ஏன்னா நம்ம சர்க்கரையில் இருக்கிறது ரொம்ப சாப்பிட்றதுக்கு எல்லோரும் விரும்புறதில்ல. தீபாவளி பண்டிகை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு கொடுக்கறதுக்கு, ஆற்றுல இருக்கிறவாள்லாம் ஒன்று சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்கு இது போகிறோன்னு நான் நினைக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்ச் சோடாப்பூ போடுறேன், அவ்வளோதான். ஒரு சின்னோண்டு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். இந்த கப்லேயே அளந்து எடுத்துக்கலாம் வாட்டர். இது ஒரு 1/2 கப் இருக்குது. ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டேன். இன்னொரு 1/2 கப் தண்ணி விட்டுடுறேன். ஃபுல்லாக ஈஸியாக 1 கப் தண்ணி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு பூந்தியை பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம பாகு பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இந்த கரண்டி நீங்கள் இப்படி விடுறதே பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி கோட் ஆகணும். தெரியுறதா? ரொம்ப திக்காக இருந்தாலும் முத்து முத்தாக கரெக்டாக விழாது. ரொம்ப நீர்த்து போயிடுறதுனால சப்பையாக விழும், ஃபாஸ்ட்டாக விழுறதுனால. அதனால் நல்லா ஒரு தோசை மாவோட கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும். இது மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஐ திங்க் எல்லாருக்கும் இது கரெக்டாக தெரியறதுன்னு நினைக்கிறேன். பூந்தி தேய்க்கிறதே நல்ல எண்ணெய் சூடாக இருக்கட்டும். அப்போ தான் நல்ல குண்டு 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 குண்டாக விழும். எண்ணெய் நல்லா காயலைன்னா அது நல்லா உப்பி பொரிஞ்சு வராது. அதே சமயம் பூந்தி தேய்ச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்கோ, அது பொரியிற வரைக்கும். அட் த சேம் டைம் காரா பூந்திக்கு தான் நிறைய நாழி வச்சு ரோஸ்ட் பண்ணி கிறிஸ்பாக்கி எடுக்கணும். இதுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக இருந்ததுன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதே முத்து தெரியவே தெரியாது, உடஞ்சி போயிடும். அதனால் ஓரளவுக்கு அது வெந்து ஓசை அடங்கினதுமே எடுத்துடலாம். அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி லட்டு தட்டு இருந்தால் ஓகே, அப்படி இல்லையா எல்லா ராத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கரண்டி இருக்கும். இதில் வச்சு கூட நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இது இல்லைன்னா இதில் கூட பண்ணிடலாம். இது எண்ணெய் காஞ்சிருக்கான்றது பார்த்துக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சொட்டு மாவிடுங்கோ. போட்டது அப்படியே மேலே வருது தெரியுறதா? அழகாக முத்து மாதிரி. இதுதான் எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த பூந்தியை இது பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
அடுப்பு சின்னதாக்கிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் போகிறோம். இந்த ஸ்டேஜ் போகிறோம். தெரியுது அவங்களுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு மாதிரி இதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்பலாம் கிறிஸ்பியாக இருக்காது. லட்டுக்கு இதுதான் கரெக்டான பதம். இப்போது அடுப்பை பெருசாக்கியிருக்கேன். அதே மாதிரி இதோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணியால் தொடச்சிக்கோங்க. அப்போ தான் முத்து முத்தாக விழும், இல்லைன்னா அது முத்து முத்தாக விழாது. இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, பேக் சைடை கண்டிப்பாக தொடச்சிடுங்க. இது வந்து என்ன மாதிரி இருக்கிறவா எல்லோரும் நிறைய பேர் பண்ணுவேன். புதுசாக கல்யாணம் ஆகி புதுசாக பக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இதுக்கோசரம் தான் இதை நான் பண்ணுறேன். நிச்சயமாக நான் என்னத்தனை இதில் இருக்கிறவா எல்லாருக்கும் சொல்லலை. கண்டிப்பாக என்னை விட என்னென்னலாமோ பக்ஷணம்லாம் நீங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பாகு வைக்கிறது இவங்களை பார்க்குறேன். இது இன்னும் ஒரு 2 ஈடு எனக்கு வரும். 2 ஈடு பொரிச்சிட்டு வந்துடுறேன் நான். ஸோ 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். எங்களுக்கு இது போகும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே சர்க்கரையாக இருந்தால் ரொம்ப சர்க்கரையாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இதையே யூஸ் பண்ணுங்க. அப்படி வேணும்னா இன்னும் ஒரு 1/4 பங்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவா. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும், இது சரியாக இருக்கும். என்ன கேட்டாலும் 1:1 போகும். ஒரு 3/4 கப் கிட்ட தண்ணி விட்டு இது பாகாக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 1 கப் கடலை மாவுக்கே இவ்வளோ பூந்தி வந்து. இந்த பூந்தி பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும், அப்படியே கிறிஸ்பாக இருக்காது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். கிறிஸ்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே உடஞ்சி போகும். இது பாகு நல்லா கொதித்து ஒரு 1 ஸ்ட்ரிங்க் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 1 ஸ்ட்ரிங் இதுக்கு வந்திருக்கு. இந்த 1 ஸ்ட்ரிங் இஸ் கரெக்டான பதம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். குங்குமப்பூ ஆப்ஷனல், இருக்கிறவா போடுங்க, பிடிக்குன்றவா போடுங்க. இந்த பூந்தியெல்லாம் இதில் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதோட சேர்ந்து ஜீராவோடு சேர்ந்து இதெல்லாம் கொதிக்கட்டும் பூந்திலாம். பட் கண்டிப்பாக இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிங்கோ. அதாவது கை பொறுக்கிற சூடு வரணும். ரொம்ப ஆறி போயிடுத்துனாலும் அப்படியே அப்புறம் நீங்கள் ஸ்வீட் பூந்தி மாதிரி உதுத்து வச்சுன்னு தான் சாப்பிட முடியும். ரொம்ப சுட சுட இருந்தாலும் பிடிக்கவே முடியாது. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டுருக்கேன். இப்போலேருந்து 15 முந்திரி பருப்பு வரைக்கும் இந்த மாதிரி 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. அதேமாரி கிராம்பு வந்து ஒரு 5-6 கிராம்பையும் போட்டு பொரிச்சு போடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். திராட்சைப்பழம் ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த திராட்சைப்பழம்லாம் பலூன் மாதிரி நல்லா ஊதின்னு இருக்குது. இந்த சேம் டைம் முந்திரி பருப்புலாமும் நல்லா வறுப்பட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். பட் அப்படி கொதிக்கிறது கையே வைக்க முடியாது. ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரமும் இதில் போடுறேன். எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. அதேமாதிரி இதில் ஜாதிக்காய் பொடி பண்ணி வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போடுறேன்னாலும் அதுவும் போடுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று பச்சை கற்பூரம் இல்லைன்னா ஜாதிக்காய் ஏதானு ஒன்று போட்டேன்னா தான் அது அந்த லட்டுவோட லெவலே வேறையே ஆக்கும். அப்படியே கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கண்டிப்பாக அதை இது பண்ணலாம். ஆறுனப்புறமா நான் லட்டு பிடிக்கிறச்சே உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ லட்டு பிடிக்கலாம். இன்னும் சூடு இருக்குது. நான் சுட சுட பண்ணுறேன், கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள்லாம் பண்ணுங்கன்னு.
ஜோராக பிடிச்சிருக்கோம் முட்டையெல்லாம். இன்னும் ஒரு லட்டு பிடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு ஆற விட்டு பிடிக்கும் ஒன்று. அப்படியே பிடிச்சேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஜோரான லட்டு ரெடி. இந்த மாதிரியே இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஜோரான ட்ரெடிஷ்னல் பூந்தி லட்டு, சுஞ்சா லட்டு எப்படி வேணால் சொல்லலாம். லட்டு ரெடி. அந்த ஒரு கப் இதுக்கு இது ஒரு லட்டும் நிச்சயமாக 50 கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நல்லா 60 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். நல்லா 60 கிராம்ஸ் இதில் 12 லட்டு வந்திருக்கு. ஒரு கப்புக்கே 12 லட்டு வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டில் போட்டுட்டு கடகடன்னு பிடிச்சிட்டு வச்சுருங்க. அதுலேயே விட்டுட்டேனாலும் அப்படியே புறப்புறத்து போய்டும். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து 12 லட்டு பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே எல்லாருக்கும் இது நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.